வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான 1700 சம்பளம் அரசு தரப்பு வெளியிட்ட தகவல். இலங்கை மின்சார சபை மக்களுக்கு விடுத்துள்ள அவசர கோரிக்கை. உயர்தர பரீட்சை பெறுபேறு வெளியாகும் காலம் அறிவிப்பு. வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்படும் பணம் தொடர்பில் வெளியான விசேட அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். அரசாங்கம் உறுதியளித்தவாறு பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாவினை நாளாந்த வேதனமாக பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக பெருந்தோட்ட மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். வெளிமடையில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர், கடந்த காலங்களில் வேதன அதிகரிப்பிற்காக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் போராட வேண்டிய நிலை ஏற்பட்டது. இம்முறை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வேதனம் தொடர்பில் ஜனாதிபதி பாதீட்டின் ஊடாக உறுதியொன்றை வழங்கியுள்ளார். இது தொடர்பில் 3 தடவைகள் பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் நாம் பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் இணக்கம் ஏற்படவில்லை. இணக்கம் இல்லையேல் அவர்களுக்கும் தமக்கும் இடையில் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்யுமாறு ஜனாதிபதி என்னிடம் கோரினார். உறுதியளித்தவாறு நாம் வேதனத்தை பெற்றுக் கொடுப்போம். அரச பணியாளர்களுக்கு வேதனம் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் தனியார் துறையும் வேதன அதிகரிப்புக்கு இணங்கியுள்ளது. எனினும் தனித்தனியாக சில கம்பெனிகள் வேதன அதிகரிப்புக்கு இணக்கம் வெளியிட்ட போதிலும் சங்கமாக இணக்கம் வெளியிடவில்லை. எனவே அரசாங்கம் பேச்சுவார்த்தை மூலம் இதற்கு தீர்வு காண முயற்சிக்கின்றோம் அல்லது மாற்று வழியிலேனும் அதனை பெற்றுக் கொடுப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். வீடுகளின் கூரைகளில் பொருத்தப்பட்டுள்ள சூரிய மின்கல சக்தியை பயன்படுத்துவோருக்கு இலங்கை மின்சார சபை விசேட வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளது. அதற்கமைய ஏப்ரல் 13ஆம் தேதி தொடக்கம் ஏப்ரல் 21ஆம் தேதி வரை நாளாந்தம் பிற்பகல் 3 மணி வரை தேசிய மின் கட்டமைப்பில் இருந்து சூரிய மின்கல சக்தி இணைப்புகளை துண்டிக்குமாறு இலங்கை மின்சார சபை கேட்டுக் கொண்டுள்ளது. புத்தாண்டு காலத்தில் மின்சார தேவை குறைந்துள்ளதாகவும் இதன் விளைவாக தேசிய மின்சார கட்டமைப்புக்கு மிகவும் மாறுபடும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் பங்களிப்பு தேசிய அமைப்பில் அசாதாரண அழுத்தத்தை ஏற்படுத்துவதாகவும் மின்சார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக அமைப்பின் செயலற்ற தன்மையை வெகுவாக குறைந்துள்ளதாகவும் அதில் ஏற்படும் மிகச்சிறிய ஏற்ற இறக்கங்கள் கூட பகுதி அளவிலான மின்தடை அல்லது நாடு தழுவிய மின்தடையை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் எனவும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. எனவே மேற்படி காலப்பகுதிக்குள் தேசிய மின்சார கட்டமைப்பின் ஸ்திரத்தன்மையை பராமரிக்க தேசிய மின் கட்டமைப்பில் இருந்து சூரிய மின்கல சக்தி இணைப்புகளை துண்டிக்குமாறு மின்சார சபை கேட்டுக் கொண்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான காப்போத்த உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு பின்னர் வெளியிடப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு முன்னர் பரீட்சை முடிவுகளை வெளியிட திணைக்களம் திட்டமிட்டிருந்ததாக குறிப்பிட்டிருந்தது. எனினும் பல நடைமுறை சிக்கல்கள் தாமதத்தை ஏற்படுத்தியதாக பரீட்சைகள் திணைக்கள வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற பரீட்சையில் மொத்தம் 3,31,185 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு அனுப்பப்படும் பணம் தொடர்பில் விசேட அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது. இலங்கை வரலாற்றில் வெளிநாட்டு தொழிலாளர்களிடம் இருந்து பெறப்பட்ட 2வது அதிகளவு பணம் 2025 மார்ச் மாதத்தில் பதிவாகியுள்ளது. இந்த பண பரிமாற்றத்தின் பெறுமதி 693.3 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். இதன்படி 2025ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் இலங்கை பெற்ற மொத்த வெளிநாட்டு பணம் அனுப்புதல்கள் 1814.4 மில்லியனாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது 2024ஆம் ஆண்டின் முதல் 3 மாதங்களில் பெறப்பட்ட 1536.1 மில்லியன் டாலர் மதிப்போடு ஒப்பிடும்போது 18.1% அதிகமாகும். 2020 டிசம்பரில் இலங்கை பெற்றது 812.7 மில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தை தவிர்த்து வரலாற்றில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் நாட்டிற்கு அனுப்பிய அதிகபட்ச பண பரிமாற்றம் இதுவாகும். இந்த தரவு அறிக்கைகள் இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட வாராந்திய பொருளாதார அறிக்கைகளிலிருந்து பெறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான 1700 சம்பளம் அரசு தரப்பு வெளியிட்ட தகவல். இலங்கை மின்சார சபை மக்களுக்கு விடுத்துள்ள அவசர கோரிக்கை. உயர்தர பரீட்சை பெறுபேறு வெளியாகும் காலம் அறிவிப்பு. வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்படும் பணம் தொடர்பில் வெளியான விசேட அறிவிப்பு. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.
மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.